வணக்கம் மக்களே. அதாவது நான்லாம் சீமான் வருவார்னு கொஞ்சம் எதிர்பார்த்துட்டேன், சரிங்களா? ஏன்னா என் ஓட்டில் அங்கே தான் கேஷ் பண்ணேன். யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடாது. பட் சீமான் வருவார் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ன மாதிரி ஆயிட்டு மக்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டு, அதாவது சினிமா மேலே இருந்த மோகத்துலேயும் கொஞ்சம் பேர் இந்த பேரம் பேத்தி சொல்கிறத கேட்டும் ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் மெயினாக சினிமாவில் இருந்த மோகத்தில் தான் கொண்டு போய் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறீங்க. ஃபைன், அவர் இப்போ சிஎம் ஆக போகிறார். ஆனால் போன ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை பழக்கங்கள் அதிகம், போதை புழக்கங்களும் அதிகம். இதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள் கற்பழிப்பு நிறைய ஆச்சு, பாலியல் தொந்தரவு நிறைய ஆச்சு. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாம் சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மேபி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டிருக்கிறீங்க. அதுக்கு சல்யூட். ஆனால் டிவிகே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நடு ரோட்டில் ஆடு வெட்டுறது, இந்த பைக்கை நடு ரோட்டில் போட்டுக்கிட்டு பெரிய கொண்டாட்டம் பண்ணுறது, இதெல்லாம் சரியில்லை, சரிங்களா? இதுவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சட்டம் ஒழுங்கை கொஞ்சம் அப்படி நேர்படுத்தி விட்டு இந்த மாதிரி ஆள்லாம் கொஞ்சம் அடித்து தட்டி உள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு வந்துடுக்கிற இடம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிட்டு அங்கே சுற்றின மாதிரி இங்கே சுற்றினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. தயவு செஞ்சு சட்டம் ஒழுங்கை சீர்குலைச்சி, ஏன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த யங்ஸ்டர்ஸை நல்ல வழியில் கொஞ்சம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். நான் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் நல்லதாக படலை. அதுக்கு தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். நான் தன்னந்த நீயாள நம்ம பாரு கொஞ்சம் நகுந்தேன்னா நீங்க எதை கோதி பாரு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.